என்னைய வீட்ல விட்டு அம்மாவும் பொண்ணும் பார்ட்டிக்கோ, ரிசப்ஷனுக்கோ போயிட்டாங்க. தனியா விட்டு போகல. ஒரு விதமான எண்ணத்தோட விட்டு போயிட்டாங்க. தற்செயலா எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு போச்சு. அவங்க நகையெல்லாம் எங்க வச்சிருக்காங்க? இரும்பு புட்டி சாவி எங்க இருக்கு? பகவான் கோஷ்டிக்கு தேவையான அத்தன தகவலும் ஒரே சாயங்காலத்துல என்னை தேடி புடிச்சு தானே வந்து கொட்டிக்கிருச்சு. இத வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? நிச்சயம் அவங்கள்ட்ட இத தெரிஞ்சதா காட்டிக்கவே மாட்டேன். அம்மா ராத்திரி வந்துடட்டும். வந்ததும் விஷயத்தை உடனே சொல்லிடணும். சாயங்காலமே சொல்ல ஆரம்பிச்சோம். அம்மா தான் அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. நான் யோசிச்சுக்கிட்டு வீட்டு வாசல்லே சுத்தி சுத்தி வர்றேன். அப்போ ஃபோன் அடிச்சது. அவங்க 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தன் தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ஃபோன் எடுத்ததும், யாரு செல்வமா? ஆமா, நான் தான் பகவான் பேசுறேன்டா. என்ன வரல? உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? எதுக்கா? கேட்கறத பாரு. உனக்காக புதுசா ஒரு சரக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். பேரு லக்னோ மக்மல்னு பேரு. இழுத்தா உள்ளுக்குள்ள மத்தாப்பு கொளுத்துறாப்புல இருக்கும். வரியா? இல்ல பகவான். அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. வெளில போயிருக்காங்க. திரும்பி வர 8:30 மணி ஆயிடும். அது வரையிலும் வீட்ல இருந்தாகணும் நானு. கண்டிப்பா வீட்ட பார்த்துக்கிட்டு இருக்கணும். 8:30 மணிக்கு அப்புறம் வா. நாங்க உனக்காக 9 மணி வரைக்கும் காத்திருப்போம். நாங்க என்ன உடனேவா வர சொல்றோம்? வேணாம் பகவான். நான் வர்றதில்ல. நீங்க பார்த்துட்டு கிளம்புங்க. சரின்னு சிரிச்சுக்கிட்டே வச்சுட்டான். எனக்கு அந்த சிரிப்பை கேட்டோன்னே எரிச்சலா இருக்குது. அந்த சிரிப்புல சந்தோஷம் கிடையாது. என்னை கேலி பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துடலாம். இன்னைக்கு நாங்க போக போறதே கிடையாது. ராத்திரி 2 பேரும் திரும்பி வந்துட்டாங்க. செல்வம் என்ன வாசல்லே விசுவாசமா உட்காந்துக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? இல்லம்மா, நீங்க வரட்டும்னு காத்திருந்தேன். இந்த ஆரஞ்சு பழம் உரிச்சு சாப்பிடணும்னு நிம்மி என்கிட்ட கொடுத்தா. சாரில் ரொம்ப நல்லாவே இருந்தா. நிம்மி, முதல்ல நகையை கழட்டி வச்சிரு. நாளைக்கு எல்லாத்தையும் லாக்கர்ல போட்டணும். இல்லம்மா, அடுத்த வாரம் இன்னொரு கல்யாணம் இருக்கு இல்லையா? அது ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் வச்சிடலாமே. அது கூட சரிதான். செல்வம், உனக்கு வஸ்தா ஏதாவது செஞ்சு வச்சிருக்கோம், போய் சாப்பிடு. வத்சா பாத்திரத்துல உப்புமாவும் மோரும் வச்சிருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டு 8:30 மணிக்கு ரூமுக்கு வந்து படுத்துட்டேன். வார பத்திரிக்கையில முழுசா ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தப்ப, படிச்சா அதுல அச்சடிச்ச வரி மேல மனசு ஓடவே இல்லை. போயிட்டு வந்துரு போயிட்டு வந்துருன்னு இந்த மானங்கெட்ட மனசை ரொம்ப அல்லாடுது. இன்னையோட சரி, இன்னைக்கு தான் கடைசி அப்படின்னு என்கிட்ட என் மனசு ரொம்ப கெஞ்சுது. செல்வம்னு இறைஞ்சி அம்மா கூப்பிட்டாங்க. கேட்டு கதவை சாத்திரு. உள் பக்கமா பூட்டி சாவியை நீயே வச்சுக்கோ. காலையில பால்காரன் வர்றப்ப எழுந்துருன்னாங்க. பங்களா சாவியை கொண்டு வந்து அதை ஆணில மாட்டிக்கிட்டு உத்தரத்தை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு சுலபம் வெளில போறது. மெயின் வீட்டிலே ஏதோ தூங்கிட போறாங்க. கேட்டை திறந்துக்கிட்டு புறப்பட வேண்டியதான். பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்தால் 1 மணி நேரத்தில் காரியம் முடிஞ்சிடும். ச்சே, என்ன மனுஷனா? மனசுல ஒரு மூலையில வேண்டாம் வேண்டாங்குது. மற்றொரு மூளை போ போன்னு என்னை பாடா படுத்துது. கம்பி கேட்டுதான். வெளியே வந்து கையை உள்ளே விட்டு பூட்டிக்கலாம். சாவியை பத்திரமா பைக்குள்ள போட்டுக்கிட்டேன். நடந்தே கொஞ்ச நேரத்தில் ஓட ஆரம்பிச்சேன். லக்னோ மக்மால் வா